இந்த உலகம் முழுவதும் 30,000 கடல் விபத்துக்கள் நடந்திருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய மதிப்பு வந்து நூற்றுக்கணக்கான கோடி டாலர் மதிப்பை தாண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இந்த கப்பல்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் பல நூறு ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோனுடைய ஆய்வறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது. ஆக இந்த மதிப்புமிக்க பொக்கிஷங்கள் என்னென்ன, எந்தெந்த கப்பல்களில் எவ்வளவு இருந்தது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இன்றைய முத்தமிழ் பார்வை. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்போ சமீபத்துல நீங்க கப்பல் பற்றியான செய்திகளை நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க. காரணம் என்னன்னா, இந்த போர் தொடங்கியதற்கு பிறகு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு சரக்குகளை ஏற்றி வருவதும் அது செல்லுகின்ற வழிகள் பற்றியான பல செய்திகளை நீங்க பார்க்கறது, படிக்கிறது, இது போன்ற தகவல்கள் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கப்பல் போக்குவரத்தின் மூலமாக பல கோடி மதிப்புடைய பொருள்களை எல்லாம் ஏற்றி சென்றிருக்கிறது. இந்த கப்பல்கள் எல்லாம் விபத்துக்களாகி கடலுக்குள் இருக்கிறது அப்படின்னு கேட்கிற பொழுதுதான் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படி சில கப்பல்கள் எப்படி விபத்தாகி இருக்கிறது, அதில் என்ன பொருள்கள் இருந்தது அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். முதல்ல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கப்பல் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1912ஆம் ஆண்டு தன்னுடைய முதல் பயணத்திலேயே RMS டைட்டானிக் என்ற மிக பிரம்மாண்டமான சொகுசு பிரிட்டிஷ் கப்பல் ஒன்று விபத்தானது என்பது உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14, 15ஆம் தேதிகளில் நடந்த மிக பிரம்மாண்டமான ஒரு கோர சம்பவம் அப்படின்னு இதை சொல்லலாம். 1500 பேர் இதில் உயிரிழந்தார்கள். மூழ்கவே மூழ்காது என்று சொன்ன மிக சொகுசு கப்பல், பிரம்மாண்டமான சொகுசு கப்பல். இது நவீன கப்பல் என்றாலும் நவீன உலகத்தில் ஏற்பட்ட கோர விபத்தாகவே இன்று வரை சொல்லப்படுகிறது. இதை நம்ம திரைப்படமா எல்லாரும் பார்த்தாங்க. அது பிரம்மாண்டமான வெளிவந்த ஒரு படம். அதை எல்லாருமே பார்த்ததுனால நமக்கு அந்த ஒரு செய்தி, அதாவது இந்த கப்பல் இப்படி மூழ்கியது அப்படிங்கிற அந்த செய்தி நமக்கு தெரியுது. ஆனால் இந்த டைட்டானிக் கப்பலுக்கு முன்பாகவே பல கப்பல் கடலில் மூழ்கி இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை கேட்கிற பொழுதும் அந்த கப்பல்களில் இருந்த பொருள்களை பற்றிய தகவல்கள் நமக்கு அறிகின்ற பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு பொருள்கள் இதுல இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு 1502ஆம் ஆண்டு எல் டொராடோ அப்படிங்கிற ஒரு கப்பல், இந்த கப்பல் சாண்டோ டொமிங்கோவிலிருந்து ஸ்பெயின் நாட்டுக்கு புறப்பட்டு சென்றது. இதுல மோனோ பேசேஜ் என்ற இடத்துல இது விபத்துக்குள்ளாகி சின்னாபின்னமானது. இதுல 1.5 டன் எடையுள்ள தங்க சிம்மாசனம், அது மட்டுமல்லாமல் 1962ஆம் ஆண்டின் கணக்கின்படி 30,000 டாலர் மதிப்புள்ள பொன்னும் முத்தும் மூழ்கின அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்னன்னா, தன்னை கவர்னர் பதவியில் அமர்த்தியதற்காக கத்தோலிக்க மன்னர்களுக்கு பரிசளிக்கும் பொருட்டு இந்த பொருள்களை எல்லாம் அனுப்பினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து இன்னொரு கப்பல், இது 1511ஆம் ஆண்டு பிளார் டி லாமார் அப்படிங்கிற ஒரு கப்பல் மலாக்கா ராஜ்யத்திலிருந்து, மலாக்கா ராஜ்யம் அப்படின்னா இப்போதைய மலேசியா, இங்கிருந்து கொள்ளையடித்து வந்த போர்ச்சுகீசிய கப்பல் சுபத்ராவின் வடக்கு கடற்கரையில் விபத்துக்குள்ளானது. இதுல 60 டன் எடையுள்ள பொன், சுல்தானுடைய சிம்மாசனம், அதாவது 200 பெட்டிகளில் வைரம், பவளம், வைடூரியம், நீலக்கல் இத்தனையும் இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய மதிப்பு 300 கோடி டாலர் ரூபாய் மதிப்பை தாண்டும் அப்படின்னு கணக்கிட்டு சொல்லுகின்றார்கள். போர்ச்சுகீசிய வணிக கப்பல்களில் ஒன்று நவ் சாகஸ் அப்படிங்கிற ஒரு கப்பல். இந்த கப்பல் 1594ஆம் ஆண்டு கடலோடு கடலாக கடல் அன்னையிடம் ஐக்கியமானது என்று சொல்லப்படுகிறது. 2 உடைந்த கப்பல்களின் பொருள்களை ஏற்றிக்கொண்டு கிழக்கிந்திய தீவுகளில் இருந்து தாயகத்திற்கு, அதாவது தாயகத்திற்குன்னா போர்ச்சுகீசியத்திற்கு திரும்பும் வழியில தான் இந்த விபத்து நடந்தது. இதுல 35 லட்சம் குரூஸ் டேக்கன், அதாவது போர்ச்சுகீசிய நாணயங்கள், அதோட பல பெட்டிகளில் வைரம், முத்து, மாணிக்கம் இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. இவை அனைத்தும் இந்த கப்பலில் இருந்தது. அது கடலில் மூழ்கியது. இன்னொரு கப்பல், அதாவது இந்த கப்பலை கேட்கிற பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பொருள்கள் இந்த கப்பல்ல இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன கப்பல்னா, 1641ஆம் ஆண்டு மெர்ச்சன்ட் ராயல் என்ற ஸ்பானிஷ் நாட்டு கப்பல் ஒன்று அந்த நாட்டில இருந்து பொக்கிஷங்களையும் அள்ளிக்கொண்டு இங்கிலாந்து நோக்கி புறப்பட்டு வந்தது. இதுல 36 வெள்ளி பீரங்கிகள், ஒரு 50,000த்திற்கும் அதிகமான ஸ்பானிஷ் வெள்ளி நாணயங்கள், 500 மெகா சைஸ் தங்க பாலங்கள், வெள்ளி பாலங்கள், இதோட பெரிய பெட்டிகளில், அதாவது நிறைய பெட்டிகள்ல பவளம், வைரம், வைடூரியம், மரகதம், முத்து இவை அனைத்தும் இந்த கப்பலில் இருந்தது. இன்றும் கேட்பாரற்று கடலில் இந்த கப்பலோடு கப்பலாக மூழ்கி கடலுக்கடியில் இருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமான செய்தியாக இருக்கிறது. அதே மாதிரி டூவான் போர்ட் அப்படிங்கிற ஒரு கப்பல்
இது கடலில் தொலைந்து இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் போன ஒரு பிரெஞ்சு நாட்டு கப்பல் அப்படின்னு சொல்றாங்க. 1666ஆம் ஆண்டு தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு திரும்பிய போது ஒரு ஆங்கில கப்பலால் தாக்கப்பட்டு இது கடலில் மூழ்கியது. இந்த கப்பல்ல ஒரு பெட்டியில மட்டுமே 40,000 பவுண்ட் மதிப்புக்கு மேலான பொருள்கள் இருந்தது என்றும், அதை அடுத்து ஒரு 4 லட்சம் பவுண்ட் மதிப்புள்ள பொருள்களும் இந்த கப்பல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது இன்றும் கடலோடு கடலாக ஐக்கியமாகி இருக்கிறது. 1755ஆம் ஆண்டு ஸ்பானிஷ் லா டெலிவரன்ஸ் என்ற ஒரு கப்பல் மெக்சிகோ, பெரு, கொலம்பியா நாடுகளிலிருந்து அந்த நாட்டினுடைய சுரங்கங்களிலிருந்து பொன்னையும் பொருளையும் அள்ளி கொண்டு வருகின்ற பொழுது அடுத்த நாளே சூறாவளி காற்றில் இந்த கப்பல் சிதைந்து போனது அப்படின்னு சொல்றாங்க. அத்தனை பொருள்களும் இந்த கப்பலோடு கடலுக்குள் மூழ்கியது. இத்தனை கப்பல்கள் பொன்னையும் பொருளையும், வைரம், வைடூரியம், முத்து, கோமேதகம், இப்படி பல பொருள்களை எல்லாம் தன்னகத்தே கொண்டு வந்து கடலுக்கடியில் மூழ்க வைத்து அந்த கப்பல்களும் மூழ்கி இருக்கின்றன என்று கேட்கிற பொழுது நமக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆனால் இவைகளையெல்லாம் எப்பொழுது யாரால் கண்டெடுக்கப்பட முடியும் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது அல்லவா? இது போன்ற அரிய தகவல்களை உங்களுக்காக உங்கள் முத்தமிழ் பார்வையில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ் செல்வன். வணக்கம் நண்பர்களே.